بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சான்றோர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 18வது பக்கத்தை இப்போது நான் நிறைவு செய்திருக்கிறோம். 18D. அல்ஹம்துலில்லாஹ். இதில் நாம் சூரா பக்ராவுடைய 125, 126 இந்த வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் 5 பக்கங்களை 2வது கோர்ஸில், அடுத்த 5 பக்கங்களை 3வது கோர்ஸில் நம்ம பனி இஸ்ராயீலுடைய வரலாறை ஆரம்பித்து 4th கோர்ஸ்ல அடுத்த 5 பக்கங்களை 15வது பக்கம் வரை நான் நிறைவு செய்து இப்ப 5th கோர்ஸ்ல மாஷா அல்லாஹ் 16, 17 நாம் பனி இஸ்ராயீலுடைய வரலாறை பார்த்துவிட்டு 18வது பக்கத்திலும் பாதி பக்கம் வரைக்கும் அவங்களுடைய வரலாறு தான் நம்ம பார்த்தோம். 18C and 18D இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், காபா சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். 18th பேஜ் பாருங்க. இந்த 18வது பக்கத்தினுடைய முதல் செய்தி, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மூமின்களை கொண்டு ரசூலுல்லாஹை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள். 18B என்ன படிச்சோம்? பனி இஸ்ராயீலை அழைத்து அவர்கள் மீது பொழிந்த நியமத்துகளை நினைவுகூறினான். நினைவுகூறுங்கள் என்று அவர்களிடத்தில் சொன்னான். 18C சென்ற பாயிண்ட் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சோதனை, அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அதனால் அவர்கள் இமாமாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பார்த்தோம். 18Dல அல்லாஹ்வுடைய இல்லம் மற்றும் இந்த மக்கா மாநகரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இதற்காக அவர்கள் செய்த துஆவை பற்றி எல்லாம் வரப்போகிறது. இது எப்படி நம்ம வார்த்தையாக நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், திருப்தி, சரிங்களா, இந்த விரல் நடு விரல், சரிங்களா, திருப்தி பனி இஸ்ராயீலர்களே என்று அல்லாஹ் அழைப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய இல்லம் காபா. அல்ஹம்துலில்லாஹ். முந்தைய வசனங்கள் என்ன நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னா, முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமைத்துவம் பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? பேசினான். இப்பொழுது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து காபாவை கட்டியது பற்றியும், ஏகத்துவம் மையமாக மக்காவை அவர்கள் ஏற்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தது பற்றியும் இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதே போன்று இந்த 2 வசனங்கள் வாயிலாக நாம் 2 பாடங்கள், 2 செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சுருக்கமா சொல்றதா இருந்தா என்ன, மக்கா என்பது பாதுகாப்பிற்குரிய நகரமாகவும் அதிகமான கனிகள் கிடைக்கும் நகரமாகவும் ஆக்குமாறு துஆ செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2வது, தன்னை விசுவாசித்தாலும் இல்லை என்றாலும் கூட அல்லாஹ் எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனினும் தவறு செய்பவர்கள் எல்லாத்தையும் தண்டிக்கவும் செய்வான். ஆனா என்னை தன்னை ஏற்காத எல்லா மக்களுக்கும் எல்லாத்தையும் உணவளிக்கக்கூடிய பொறுப்பு ஏற்ற ஒரு இறைவன் தான் அல்லாஹ் என்ற இந்த செய்தியையும் இந்த 2 வசனத்தின் வாயிலாக நாம் விலாவரியாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். புதிய வார்த்தையில் இருக்கக்கூடிய வரியும் உண்டு, புதிய வார்த்தையில் இல்லாத வரிகளும் உண்டு. ஆவரேஜா நம்மளுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் மாஷா அல்லாஹ் என்னது அதிகமானதாக இருக்கு. இப்ப நம்ம வசனத்துக்குள் செல்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى. وَإِذْ جَعَلْنَا ஆக்கினோம், நாம் ஆக்கிய சமயம். இது என்பது பல தடவைகள் இதை நாம் கடந்து வந்து விட்டோம். ஜஅல்னா நாம் ஆக்கிறோம். وَإِذْ جَعَلْنَا நாம் ஆக்கிய போது எதை? அல்-பைத்த இறை இல்லமாக காபா. வீடுன்னா எந்த வீடு? அல்லாஹ்வுடைய வீடு காபா. ஓகே, அல்-பைத்த காபா எனக்கூடிய இந்த இறை இல்லத்தை நாம் ஆக்கிய போது, நாம் ஆக்கிய சமயம் என்னவாக? மஸாபத்தன் லின்னாஸ், மக்கள் திரும்பும் இடமாக, மக்களுக்கு திரும்பும் இடம். அதை மக்கள் திரும்பும் இடமாக என்று நாம் சொல்லலாம். ஒரு மனிதர்களுக்கான திரும்பும் இடம். எல்லா மக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு முன்பிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் முன்னோக்கும் திசை என்பது என்ன? காபா. ஓகே, அதான் மஸாபா. மஸாபா என்றால் திரும்பும் இடம், முன்னோக்கும் இடம் என்று பொருள். அம்னா இன்னும் அந்த பைத்தை, காபாவை, அந்த காபா இருக்கக்கூடிய அந்த நகரத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பிற்குரியதாக ஆக்கியிருக்கிறான். அம்ன் என்றால் பாதுகாப்பு, அமீன் அதாவது நம்பிக்கைக்குரியவர் என்று நம்ம சொல்றோம்ல. அம்ன் என்பதிலே பாதுகாப்பர். அப்ப நம்பிக்கையான நம்பிக்கையா பாதுகாப்பார் தான் அர்த்தம். அந்த அர்த்தம் அதுல இருக்கு. அமன் அமீன் என்பதிலே இந்த பொருள் என்பது கடந்துதான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அம்னா பாதுகாப்பும் நகரமாகவும் இல்லமாகவும் மக்கள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம் திரும்பும் இல்லமாகவும் நாம் ஆக்கிய சமயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். நாம் ஆக்கிறோம். ஆக்கிய போது அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு கட்டளை, வத்தஹிது, இத்தஹத யத்தஹிது எடுத்துக்கொள்ளுதல் என்று பொருள். இது பல தடவை வந்திருக்கு. வத்தஹிது எடுத்துக்கொள்ளுங்கள், ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பொருள். மின் மகாமி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தில், முஸல்லா தொழும் இடத்தை. மக்காம் என்றால் நிற்கும் இடம் என்று பொருள். நின்ற இடம், நிற்கும் இடம். காம நின்றான், யகூமு நிற்கிறான். மகாம் என்றால் நிற்கும் இடம் என்று பொருள். சஜத சஜதா செய்தான், யஸ்ஜுது சஜதா செய்கிற, மஸ்ஜித் சஜதா செய்யும் இடம், பள்ளிவாசல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி காம யகூமுல இருந்து மகாம் என்றால் நிற்கும் இடம் என்று பொருள். அப்ப நின்ற இடம் என்று பொருள். ஓகே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தில் இருந்து முஸல்லா தொழுமிடத்தை
நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையிட்டான் மனித சமுதாயத்திற்கு. இதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் சுருக்கமா. இந்த இடத்துல நம்ம என்ன நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னா, காபாவை அல்லாஹ் மனித குலத்திற்கு மையமாகவும் புனிதமாகவும் ஆக்கினான். இறை இல்லமாகிய காபா என்பது மனித குலத்திற்கான ஒரு மர்கஸ், மையம், சரிங்களா? அதை ஒரு மையமாக, மசாபாவாக, புனிதமான ஒரு அபயமளிக்கும் இடமாகவும் புனிதத்திற்குரியதாகும். அதனாலதான் அல் மஸ்ஜிதுல் ஹராம், ஹரம் பகுதி, புனிதமிக்க பகுதி, சேக்ரெட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது, சரிங்களா? அந்த நகரத்தை அபயமளிக்கக்கூடிய இடமாகவும் அல்லாஹ் ஆக்கினான். வாழ்வாதாரத்துக்கான ஒரு சிறந்த இடமாகவும் அல்லாஹ் ஆக்கினான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா. அவருடைய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்கா நகரம் என்பது இன்னும் பல அதிசயங்கள் நிகழும் நகரமாக அது இருக்கிறது. சம்சம் நீர் என்பது அங்கே இருக்கக்கூடிய உலக அழிவு நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அற்புதம், சரிங்களா? கடந்த 100 ஆண்டுகளாக நடக்கும் இந்த அதிசயங்கள் இன்னும் நாம் காணலாம். மாஷா அல்லாஹ். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பு மக்கா என்பது முக்கிய நகரமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் வருகைக்கு பிறகும் இன்று வரை மக்கா என்பது உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக, ஒரு நகரமாக அது பார்க்கப்படுது. உலக மக்கள் எல்லாம் முன்னோக்கக்கூடிய, ஹஜ்ஜுக்காக வேண்டி முன்னோக்கி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நகரமாகவும், அபயம் அளிக்கக்கூடிய நகரமாகவும், எல்லா விதமான அருள் வளங்களும் நிறைந்த ஒரு நகரமாக அது இருக்குதுங்கிறத நம்ம உணர முடியும். அர்த்தம் சொல்லுங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்ற வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. அதனாலதான் 7 தவாப் செய்த பிறகு மகாம் இப்ராஹிமுக்கு அதை முன்னோக்கி 2 ரக்காத் தொழுவது என்பது சொன்னான். அந்த அடிப்படையில் தான் ஹாஜிகள் உம்ராக்கு போகக்கூடிய சகோதர சகோதரி நம்ம என்ன செய்யறோம், 2 ரக்காத் அந்த நம்ம தொழுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர் நின்று காபாவை கட்டி அந்த அடையாளத்திற்காக வேண்டி ஒரு தூண் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மகாம் இப்ராஹிம் என்ற பேரில் அதை நம்ம பார்க்கிறோம். ஹரமுக்கு முன்பாக, காபாவுக்கு முன்பாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அந்த இடத்தை முன்னோக்கி நீங்கள் தொழுவுங்கள், அந்த இடத்துல இறைவனை நீங்கள் தொழுங்கள் என்ற ஒரு கட்டளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். இது ஜஅல்னா, நாம் ஆக்கிய சமயம், அல் பைத்த, இந்த காபா எனக்கூடிய இறை இல்லத்தை, மஸாபத்தல் லின்னாஸ், மனிதர்களுக்கு திரும்பும் இடமாக ஆக்கிய போது, வஅம்னா, இன்னும் பாதுகாப்பு அபயம் அளிக்கக்கூடிய இடமாக நாம் ஆக்கிய போது நாம் ஆக்கிறோம். அப்ப நம்ம என்ன கட்டளையிட்டோம், வத்தஹிது, ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இன்னும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மின் மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்திலிருந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே, முஸல்லா, தொழும் இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் கூறினோம். அர்த்தம் சொல்லிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பகுதிக்கு நம்ம செல்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَأَعْهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَن طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. இப்பதான் 125வது வசனம் நிறைவு பெறுகிறது. வஅஹித்னா அஹித யஅஹது, சென்ற அமர்களோட நம்ம பார்த்தோம், சரிங்களா? இந்த வார்த்தையை நம்ம ஃபெயில பார்த்தோம். அஹித அதாவது ஒப்பந்தம் செய்தல், வாக்குறுதி அளித்தல் என்ற பொருள்லாம் இருக்கிறது. இந்த இடத்தில் கட்டளையிட்டோம். ஒரு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்பது அது அல்லாஹ்வுடைய கட்டளையாகவும் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல கட்டளை என்ற பொருள்பட இங்கே கொள்ளப்படுகிறது. ஓகே, வஹித்னா, மேலும் நாம் கட்டளையிட்டோம். வஹித்னா, மேலும் நாம் கட்டளையிட்டோம். யாருக்கு? இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல, ஒரு ஒப்பந்தத்தை போன்ற, ஒப்பந்தமிட்டதை போன்ற ஒரு கட்டளை. ஓகே, அக்ரிமெண்ட் போன்ற ஒரு ஆர்டர். இலா இப்ராஹிம், இப்ராஹிமிற்கு, வ இஸ்மாஈல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களுக்கும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க கட்டினாங்க, கட்டிய பிறகு நம்ம அடுத்த கட்டளை என்ன சொன்னோம்? என்ன கட்டளை? என்றால் பரிசுத்தப்படுத்துதல், சுத்தப்படுத்துதல், துப்புரப்படுத்துதல் என்று பொருள். தாஹிர், சுத்தமானவன். தஹாரா, சுத்தம் நம்ம சொல்றோம்ல. அப்போ தஹார யுத்தஹிரு, லைக் அல்லம யுஅல்லிமு. அப்போ தஹிர், சுத்தப்படுத்து. அல்லிம், இருமைக்கு அல்லிமா, இருவர் கற்றுக் கொடுங்க. அந்த மாதிரி தஹிர், தஹிரா, 2 பேர்ல தஹிரா, நீங்கள் இருவரும் சுத்தப்படுத்துங்கள் என்று நாம் கட்டளையிட்டோம். எதை? பைத்திய, எனது அழைத்தை, எனது இல்லத்தை, இந்த கஅபாவை, இந்த மஸ்ஜிதுல் ஹராமை. யாருக்காக? லித்தாயிஃபீன். தாஃப யதூஃபுனுடைய ஃபைல் தாயிஃப், தாயிஃபூன், தாயிஃபீன். லி எனக்குடைய ஹர்ஃபுல் ஜருக்கு பிறகு தாயிஃபூன் என்று வர, தாயிஃபீன் தானே வரும். லித்தாயிஃபீன, தவாஃப் செய்ய வரக்கூடிய ஹாஜிகள், உம்ரா செய்ய வரக்கூடிய அவர்களுக்காக வேண்டி, தவாஃப் செய்பவர்களுக்காக எனது இல்லத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். வல் ஆகிஃபீன், இன்னும் தங்குபவர்கள், இஅ்திகாஃப் இருப்பவர்கள் என்ற பொருளும் இருக்கு. பொதுவாக அங்க பள்ளியில் தொழுகைக்காக, இபாதத்துக்காக வேண்டி அமர்ந்திருப்பவர்கள், தங்கக்கூடியவர்கள். ஆகஃப, ஆகிஃப் என்று சொன்னால் தங்குதல். வல் ஆகிஃபீன், தங்குபவர்களுக்கும். வல் ருக்கா, சுஜூத், ருக்கு செய்பவர்கள். ரக்கஅ யர்கஉ, ருக்கு செய்த அதனுடைய இஸ்மு ஃபைலுடைய ப்ளூரல் ருக்கா,
ராக்கிய என்பதுக்கு 2 புளூரல் இருக்கு. ராக்கியூன் ராக்கியின் என்றும் இருக்கிறது. ருக்கு செய்பவர்களோட சேர்ந்து ருக்கு செய்யுங்க என்று இதுக்கு முன்னாடி இரண்டாவது கோர்ஸ்ல நம்ம படிச்சோம். இரண்டாவது ஒரு வகையான புளூரல் தான் ருக்கா, ருக்கு செய்பவர்கள், அதாவது நிறைய பேர், அது அந்த புளூரல் வந்து ருக்கா என்று சொல்லப்படும். அதே போல சுஜூத், சுஜூத் என்று சொன்னால் சிரம் பணிபவர்கள், சஜ்தா செய்பவர்கள் என்று பொருள். ஓகே, அப்போ 4 பேருக்காக சுஜூத் செய்பவர்கள், ருக்கு செய்பவர்கள், ஆகிஃப் அந்த பள்ளியில் தங்குபவர்கள், தாயிஃபீன் அந்த ஆலயத்தை தவாஃப் செய்வர், இவர்களுக்காக எனது இல்லத்தை இப்ராஹிம் இஸ்மாயில் அவர்களே தந்தை பிள்ளை 2 பேருக்கும் அல்லாஹ் சொல்றான், எனது இல்லத்தை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்று அஹிதுனா நாம் கட்டளையிட்டோம். அர்த்தம் புரிஞ்சிருச்சா? அர்த்தம் விளங்கியதா? இதுதான். அப்ப இதுல ஒரு நேரடியான பெரிய விளக்கத்துக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கட்டளையிட்டான், வஹீன் மூலமாக சொன்னா, இறை இல்லத்தை நீங்கள் கட்டிவிட்டீர்கள், மாஷா அல்லாஹ், இதை நோக்கி இன்று இனிமேல் உலகத்தில் இருந்தெல்லாம் எல்லா திசையிலிருந்து மக்கள் தொழுவதற்காக, ஹஜ் செய்வதற்காக, உம்ரா செய்வதற்காக, தவாஃப் செய்வதற்காக வேண்டி இறை இல்லத்தை தங்குவதற்காக வேண்டி வருவாங்க. அவர்களுக்காக இந்த இறை இல்லத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி தயார் நிலையில் நீங்கள் வைக்க வேண்டும், அவர்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு பொறுப்பாளியாக அந்த பள்ளிகளுடைய நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக நீங்கள் இருவரும் இருக்க வேண்டும், வசதி வாய்ப்பில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ் தஆலா சொன்ன. அந்த அடிப்படையில் அவர்கள் கட்டினார்கள் என்றது மட்டும் இல்லாமல் அதை துப்புரப்படுத்தி, அதை தூய்மைப்படுத்தி வரக்கூடிய மக்களுக்கு அதை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள், இபாதத் செய்வதற்கான வசதியை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். மாஷா அல்லாஹ். ஓகே, இங்க நீங்க ஒரு அர்த்தம் சொல்லிருங்க, வஹிதுனா நாம் கட்டளையிட்டோம், இலா இப்ராஹீம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, வ இஸ்மாஈல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அன்தஹிரா நீங்கள் இருவரும் சுத்தப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டோம். எதை? வைத்திய எனது வீட்டை, லித்தாயிஃபீன் தவாஃப் செய்பவர்களுக்காக, வல் ஆகிஃபீன் இன்னும் அங்கு தங்குபவர்களுக்காக, வர்ருக்கா அந்த பள்ளியில் ருக்கு செய்து தொழுபவர்களுக்காக, வஸ்ஸுஜூத் இன்னும் சினம் பணிந்து அல்லாஹ் தொழுபவர்களுக்காக வேண்டி எனது இல்லத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாம் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்து, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير وإذ قال إبراهيم عليه السلام அவர்கள் கூறிய போது என்னவென்று, ரப்பி எனது இறைவா, இஜ்அல் ஆக்கு, ஹாதா இந்த நகரத்தை, இதைனா இந்த இல்லத்தை, இந்த இறை இல்லத்தை, இந்த காபாவை, இந்த மக்கா மாநகரை நீ ஆக்கு, பலதன் ஊராக, பட்டணமாக, நகரமாக. எப்படிப்பட்ட நகரம்? ஆமீனன் அபயம் அளிக்கக்கூடிய நகரமாக இதை ஆக்கி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்த போது, மேலும் என்ன துவா செய்தால், வர்ஸுக் ரஸக யர்ஸுக் உர்ஸுக் வ பிளஸ் உர்ஸுக் இஸ் ஈக்வல் டு வர்ஸுக், மேலும் உணவளிப்பாயாக, ரிஸ்க் அளிப்பாயாக, அலஹு அதனுடையவர்கள், அதாவது இந்த வாசிகள், மக்கத்து வாசிகள் அல்லது இங்கே வரக்கூடிய மக்கள், இந்த மக்கத்து வாசிகளுக்கு நீ உணவளி. எதிலிருந்து? மினஸ் ஸமராத்தி கனிகளிலிருந்து, பல வகைகளிலிருந்து நீ உணவளி. எப்படிப்பட்டவர்களுக்கு? மன் ஆமன மின்ஹும் அவர்களிலிருந்து, இந்த மக்காவிற்கு வரக்கூடிய, தரிசிக்க வரக்கூடிய மக்களில் இருந்து, மன் ஆமன மின்ஹும் அவர்களிலிருந்து யார் ஈமான் கொண்டார்களோ, பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு, வல் யௌமில் ஆகிர் மறுமையை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டும் ஈமான் கொண்டவர்களுக்கு நீ இதனுடைய பல வஸ்துக்களில் இருந்து அவர்களுக்கு நீ நல்ல உணவளி, ரிஸ்க் அளிப்பாயாக என்று அவர்கள் துஆ செய்தார்கள். பால அல்லாஹ் சொன்னான், கூறினான், வமன் கஃபர, இதுக்கு முன்னாடியே சென்ற பாயிண்ட் 18 பார்த்தோம். காலவு மீன் துர்ரியத்தி, அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்களை இமாமாக சொன்ன, மீன் துர்ரியத்தி எனது சந்ததிக்கு இந்த பாக்கி கிடைக்குமா கேட்கும்போது, எல்லா என்னால அஹிதில் வாலிமின்னு சொன்ன, அநியாயக்காரர்களுக்கு இந்த சிறந்த பொறுப்பு, இந்த அந்தஸ்து கிடைக்காதுன்னு சொன்ன மாதிரி, உன் மீது மறுமை மீது ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கு நல்ல உணவளி, இந்த மக்கா மாநகரை அபயம் அளிக்கக்கூடிய நகரமாக ஆக்குவாயின்னு சொல்லி துஆ செய்றாங்க. கால அல்லாஹ் தஆலா கூறினான், வமன் கஃபர மேலும் யார் நிராகரிப்பாரோ, அல்லாஹ் தஆலா சொல்றான். கால வமன் கஃபர மேலும் யார் நிராகரிப்பாரோ, ஃபஉமத்திஉஹு மத்தஅ யுமத்திஉ லைக் அல்லம யுஅல்லிமு
மத்தா யுமத்தி என்றால் சுகம் அணிவிக்க செய்தல். மத்தா என்றால் சுகம், அற்ப சுகம். மத்தாஉல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையினுடைய அற்ப சுகம் என்று சொல்லி காட்டணும்ல. அப்ப மத்தா யுமத்தி என்றால் சுகம் அணிவிக்க செய்தல், சுகமாக வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்னை நிராகரிப்பவனுக்கு நான் சுகம் அணிவிக்க செய்வேன், சுகமான வாழ்க்கையை கொஞ்சம் கொடுப்பேன். எவ்வளோ? கலீலன், சிறிது, கொஞ்சம், லைட்டா. அப்ப இந்த உலகத்துல எனக்கு குஃபர் செய்யறவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு உலகத்துல கொடுப்பேன். சும்மா பின்னர் அப்படியே சுகமா சொர்க்கத்துக்கு போயிடுவானா கேட்டுக்கிறீங்க. அவனை நான் நிர்பந்திப்பேன், அந்த காஃபிரை நான் நிர்பந்திப்பேன். எதன் பக்கம்? நரக வேதையின் பக்கம் அவனை நான் மறுமையிலே நிர்பந்திப்பேன். அதாவது போகக்கூடிய நிலைமைக்கு நான் ஆளாக்குவேன், தப்பிக்க முடியாது. அந்த நரகம் எப்படிப்பட்டது? மிகவும் கெட்டது. மசீர் என்றால் ஒதுங்கும் இடத்தால், செல்லும் இடத்தில், சென்று சேரும் இடத்தில் அது மிகவும் கெட்டது. அப்படிப்பட்ட அந்த நரகத்திற்கு அவனை நான் நிர்பந்தமாக அனுப்புவேன். அதற்கு முன்பாக உமத்தியொழுகு கலீலன், சிறிதளவு உலகத்தில் அவனை சுகமாக வாழ விடுவேன். அந்த சுகமா வாழக்கூடிய காலத்துல அவன் திருந்தி புரிந்து உணர்ந்து ஈமானை ஏற்றுக்கொண்டால் அவன் மறுமையில் சுகவாசி, சொர்க்கவாசி. இல்ல அதிலேயே அவன் அழிந்து அதையே அனுபவிச்சு என்னை நிராகரிக்கக்கூடிய காஃபிராக இருந்தான்னா அது தொர்ஹில் ஆதாபின்னார் என்று அல்லாஹ் சொல்றான். புரிஞ்சிருச்சுல? இதுக்கு ஒரு சுருக்கமான விளக்கம். முன்னர் தலைமைத்தனம், அதான் நான் சொன்ன விஷயம் தான். தலைமைத்தனம் என்பது தவறானவரிடத்துக்கு அது போகாது, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் நல்லா சொன்னேன். எனவே மரியாதை நிமித்தமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசுவாசிகளுக்கு மட்டும் வாழ்வாதாரம் அளிக்குமாறு அல்லாஹ்விடத்துல அந்த ஒழுக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டதின் காரணத்தினால. ஏன்னா சென்ற வசனத்துல அவர்களுக்கு எல்லாத்துல சொல்லிட்டான், எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது எல்லா பாக்கியமும் அப்படின்னு சொல்லலாம், பாவிகளுக்கு கிடைக்காது. இங்க அவங்க பக்குவமா தோசை செஞ்சாங்க. மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உன்னை கொண்டு மறுமை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு நீ ரிஸ்க் அளி என்று அவர்களும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்ட அடிப்படையில் அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ் சொன்னா விசுவாசிகள் மட்டுமல்லாமல் காஃபிர்களுக்கும் என்ன இருக்கு? உண்டு. ஏதோ உலகத்துல அவனுக்கு துன்யால அவனுடைய நசீபை கொடுத்துடுறேன். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அளவை பயன்படுத்தி துவா செய்யறாங்க. அல்லாஹ் தன்னுடைய பெருந்தன்மை, தாராளத்தன்மை இந்த இடத்துல காட்டுறான். சரி, நீங்க மூமின்களுக்காக துவா செஞ்சீங்க, நான் அர்ஹமுர் ராஹிமீன், காஃபிர்களுக்கு உலகத்துல கொடுக்குறேன், ஓரளவுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா அந்த துன்யா என்பது சோதனைக்குரியதான். எனினும் காஃபிர்கள் கடுமையான தண்டனைக்கு மறுமையில் தான் ஆளாக்கப்படுவார்கள். துன்யால அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கப்படும், பொருளாதாரம் கொடுக்கப்படும், அவகாசமும் அளிக்கப்படும். அதை அவர்கள் புத்திசாலித்தனமாக அதை கொண்டு அவர்கள் புரிந்து அவர்கள் தெரிந்து விட்டால் அவர்களுக்கு மறுமையில் வெற்றி, இல்லைன்னா அவர்களுக்கு வேதனை தான் அடிப்படையில் அதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு உலகம் என்பது கொசுவனுடைய இறகு ரெக்கை அளவுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் ஒரு கதிர் கொண்டதாக, ஒரு மரியாதைக்குரியதாக கன்சிடர்டா அது இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா காஃபிர்களுக்கு அதுல இருந்து ஒரு தண்ணீரை கூட, ஒரு மிடர் தண்ணீர் கூட குடிப்பாட்டி இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ துன்யா, ஒட்டுமொத்த துன்யா அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு கொசு ரெக்கைக்கு கூட அது சமம் கிடையாது. கொசு ரெக்கை அளவுக்கு கூட அல்லாஹ்வுல ஒரு வேல்யூபிளான பார்த்துருந்தானா, வேல்யூவான ஒரு பொருள் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம்ல. உதாரணம், ஒரு வேல்யூபிளான ஒரு பொருளை தூக்கி எல்லாரும் கொடுக்க மாட்டோம். வேல்யூவாவே நம்ம நினைக்கல. டீ குடிச்சிட்டு கப்பை வச்சிருக்கோம், அது ஒரு வேல்யூபிளா. அதை ஒருத்தவங்க கேட்கறாங்க, அது யோசிப்போம், கப்பை கொடுக்குறதா வேணாமே, இதை நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது குப்பையில பார்த்து கேட்கறா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட ஒரு பொருட்டே கிடையாது. அதனால அல்லாஹ் காஃபிர்களுக்கும் தண்ணி கொடுக்குறேங்கிறான். துன்யா மட்டும் அல்லாஹ் இடத்துல ஒரு வேல்யூபிளா இருந்துருந்துச்சுன்னா, நம்மளுக்கு துன்யா தானே வேல்யூபிளா இருக்கு, அல்லாஹ்க்கு துன்யா ஒரு வேல்யூபிளா இருந்துருச்சுன்னா அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிருக்கு அல்லாஹ் தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஏன்? நீ என்ன நிராகரிக்கிறியே, நீ என்னையே இல்லைங்கிறியே, நீ காஃபிரா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஆனா அல்லாஹ்ட்ட உலகம் பொருட்டே இல்லைன்னா அனுபவிச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ, குடிச்சுக்கோ, வாழ்ந்துக்கோ என்று அல்லாஹ் உலகத்துல விட்டு வச்சிருக்கிறான். ஆனா கேள்வி கணக்குக்கான நேரம் இருக்கு, உனக்கான அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள நீ மனுஷனா மாறி திருந்தி நீ ஈமான் கொண்டியாக்கு நீ புழைச்ச இல்லை, இப்படியே இருந்து நீ ஆடு மாடை போன்று வாழ்ந்து நீ மரணித்து எதையும் சிந்திக்காம நீ காஃபிரா மரணிச்சுட்டு வந்தனா மறுமை உலகத்துல என்னுடைய விசாரணை அது வேற மாதிரி கட்டலாம். சரிங்களா? மக்காவுடைய அற்புதங்களை பற்றின சில விஷயங்கள் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? மக்காவுல பாருங்க, இது யதார்த்தமா நம்ம சிந்திக்கணும். மக்கா என்பது தாவரங்களாலோ நீர் தடாகமாகவோ அல்லது இனிமையான வானிலையாகவோ கொண்ட ஒரு பகுதி கிடையாது. அது யதார்த்தமா நம்மளுக்கு தெரியும். மாறாக கரும் மலைகள், மலை கூட பாருங்க எப்படி இருக்கும்னா, நம்ம இந்தியாவிலாம் நம்ம மலையை பார்த்தோம் அப்படின்னா பச்சை பசேன்னு இருக்கும். அந்த பாறை கூட நிறைய இடங்களை பார்க்க முடியாது, மரங்கள் நிறைந்துதான் இருக்கும். அங்கே அப்படிலாம் கிடையாது, கரும் மலைகள், மவுண்டெயின்ஸ். சரிங்களா? பள்ளத்தாக்குகள் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆனால் அல்லாஹ் மசாபத்தாக
5000 வருடங்களாக அல்லாஹ்வுல வந்து அதை ஆக்கியிருக்கிறான். சரிங்களா? இன்று வரை லட்சக்கணக்கான மக்கள் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து ஹஜ்ஜிக்காக உம்ராக்காக செல்கிறார்கள். தாங்கள் சேமித்ததை அங்கு மகிழ்ச்சியாக என்ன செய்யறாங்க, போய் செலவழிக்கிறாங்க. அவங்க வாங்குவதற்கு பெறுவதற்கான எல்லா பொருட்களும் பல வகைகள மக்களை கிடைக்காது எதுவுமே இல்லை, உணவு வகைகள மக்களை கிடைக்காது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் அங்கே வந்து கொட்டி கிடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒரு துஆ, வர்ஸுக் அஹ்லா, இங்க வருபவர்களுக்கு நீ உணவழி நடத்துல சொன்னல, அங்கே போனவங்களுக்கு மாஷா அல்லாஹ் மக்காவுக்கு போய் நாங்க சாப்பாடு இல்லாம திண்டாடணும், சாப்பாடு வழி இல்லாம நின்றோம் அப்படின்னு யார் சொல்றா? இன்னைக்கு கொட்டப்படுகிறது. சரிங்களா? அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட முடியாம நிரம்பி இருக்குங்கிற நிலைமையை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படியேப்பட்ட இடத்துல அல்லாஹ்வுடைய நேமத் இன்னை வரைக்கும் வழிகிறது. சரிங்களா? மக்காம் இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று இறை இல்லமாவை காபாவை அவங்க கட்டினது. அந்த கல்லு மேலே ஏறி நின்று அவங்க பாறைகளை வைத்து அவர்கள் அடுக்கி காபாவை கட்டினாங்க. அதான் மக்காம் இப்ராஹிம்னு சொல்றோம். ஓகே, வரலாற்றின் மற்றவற்றை இத்துடன் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம வந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கலாம். பல புனித நூல்களை கூட இவ்வாறு பாதுகாக்கப்படவில்லை. சரிங்களா? அல்லாஹ் மக்காம் குறித்து குறிப்பிடுறான், இன்றளவும் இது பாதுகாக்கப்பட்டிருக்குது. இப்படி ஏதாவது இது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. சரிங்களா? எவ்வளவோ இன்னைக்கு அற்புதமான விஷயம் சொல்லப்படுது, அது இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குதா? ஒரு நூலை கூட இன்னைக்கு பாதுகாத்து வைக்க முடியல, போயிடுது. அதுக்கான போலியான ஒரு இதுதான் இன்னைக்கு வந்து எக்ஸிபிஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சிருக்காங்க, நம்மளுக்கு காட்டுறாங்க இந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு யூகத்தோட. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்ற பாத தலம் அது இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய நியமத். அடுத்து மூன்றாவதாக ஒரு அற்புதத்தை நம்ம சொல்றதா இருந்தா உம்ரா, தவாஃப், தொழுகை, திக்ர் மற்றும் பல இறை வழிபாடுகள் ஆயிரக்கணக்கான மக்களால் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அங்கு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்துச்சு, அப்புறம் மக்களுக்கு ஆர்வம் போயிடுச்சு. இப்ப வந்து கொசு விரட்டுற மாதிரியான நிலைமையில தான் இருக்கு. ஏதோ ஒரு 50-100 பேர் நிற்கிறாங்க, ஒரு 1000 பேர் தொழுகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்ன வரைக்கும் 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட அங்க கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 12 மாதங்களும் எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் நைட்டு 1 மணிக்கு போனாலும் நைட்டு 1 மணியா பகல் 1 மணியாங்கிறது டிஃபரன்ஸ் இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அளவுக்கு மசாபத்துல என்ன நம்ம துவா செஞ்சாங்கல்ல, இன்ன வரைக்கும் மசாபத்துல என்ன தான் இருக்கு. மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. எல்லா காலத்துல ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜிக்காக ஒன்று கூடுறாங்க, மற்ற காலத்துல உம்ராக்காக ஒன்று கூடுறாங்க, இல்லைனாலும் கூட தொழுகைக்காக ஒன்று கூடப்படக்கூடிய ஒரு இடமா தான் அது இருக்கு. அந்த துவா எப்படி கபூலா இருக்கு பாருங்க. இது ஒரு பாதுகாப்பான நகரம் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒரு துவா. சரிங்களா? இன்ன அவ்வல பைத்தி ஊதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கத் முபாரக ஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா வந்து இது முபாரக்கான ஹிதாயத்துக்கான ஒரு நகரமா சொல்லி காட்டுறான். வேற சில இடங்களை சொல்லி காட்டும் பொழுது ஆமீனா என்று சொல்லி காட்டுறான். இது அபயம் அளிக்கக்கூடியது என்று சொல்லி காட்டுறான். ஓகே, எல்லா வரலாற்று இடங்களும் நகரங்களும் போர்களில் தாக்கப்பட்டது, அழிவுக்குள்ளானது, அழிக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் மக்கா மட்டும் அது ஏற்படுத்தப்பட்ட நாளில் இருந்து, அதாவது சுமார் 5000 வருடங்கள் யாராலும் கை வைக்கப்படாமல் இருக்கிறது. அதுல வந்து இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து யாரோ வந்து தகர்த்துட்டாங்க, உடைச்சு எரிஞ்சிட்டாங்க, அது தகர்க்கப்பட்டுன்னு சொல்ல முடியுமா? இன்ன வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும், உலக அழிவு வரைக்கும் அது பாதுகாக்கப்படும். அப்படியாப்பட்ட ஒரு ஆமீனாக அது இருக்கிறது. அதே போன்று எந்த தாவரங்களும் இல்லாமல் மக்காவானது முழுவதும் கருமலையால் சூழப்பட்டுள்ளது. எனினும் வருடம் முழுவதும் எல்லா வாழ்வாதார பொருட்களும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்க என்ன செய்யுது, கிடைக்குது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கா செஞ்சிருக்கான். மக்காவுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவுடைய வெளிப்பாடு தான் இது. சரிங்களா? எல்லாமே இங்க கிடைக்கும். அங்கே முளைக்கலனாலும் கூட அங்கே வந்து சேர்ந்துரும். அப்படி எல்லாத்தையும் ஆக்கி வச்சிருக்கான். லட்சக்கணக்கான மக்களுக்கு பயன் தரும் வகையில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் நிற்காமல் ஜம்சம் ஊற்று பொங்கி கொண்டே இருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இது ஒரு முஅ்ஜிஸா, அல்லாஹ்வுடைய அற்புதம். லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான லிட்டரை எடுத்து அதை குடிக்கிறாங்க, ஊருக்கு உலகத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆனாலும் கூட என்னைக்காவது இந்த மாதிரி ஜம்சம் தண்ணியில் தண்ணி வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, வெயில் காலத்துல காலி ஆயிடுச்சு, இப்ப தண்ணி வந்து வரல, சுரக்கல அப்படிங்கிற என்னைக்காவது சவுதி அரசாங்கம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருக்கா? எடுக்க வந்துகிட்டே தானே இருக்கு. மக்காவிலும் கிடைக்குது, மதீனாவிலும் கிடைக்குது. மாஷா அல்லாஹ். அந்த நீரில் உள்ள சத்துக்கள் தனித்தன்மை என்பதை பற்றி இன்னைக்கு இவ்வளோ லேபரேட்டரிஸ்ல வந்து மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ஆய்வு செய்யறாங்க. மாற்றார்கள் அதுல இருந்து ஏதாவது ஒரு அதுல வந்து ஒரு நச்சுத்தன்மையோ ஏதாவது ஒரு உடலுக்கு பாதிப்பளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் கிடைச்சா அதை பூதாகரப்படுத்தி ஜம்சம் தண்ணியில இந்த விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இதுல பாரு உடலுக்கு கேடு விளைக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிடலான்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு எவ்வளவு டெஸ்ட் பண்றாங்க, அவங்க ஃபெயில் தான் ஆறாங்க எல்லா விதமான ரிசர்ச்லயுமே. அது பல மருத்துவ குணங்கள் தான் இருக்குது. மாறாக என்னதான் கிடைக்குது, பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் தான் அதுல இருந்து அந்த டெஸ்ட் மூலமா ரிசர்ச் மூலமா கிடைக்குது.
அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதன் அருகில் எந்த விதமான தாவரமோ குளமோ ஆறோ வேறு வகையான நீர் ஆதாரமோ இல்ல. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல கூட எத்தனை இடத்துல ஊற்றுகள் வந்திருக்குது, பல 100 வருடங்கள் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, 1000 வருடங்கள் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நின்று போன வரலாறு உண்டு. ஆனா இங்க பாருங்க, அதனுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் அங்கே நீர்வீழ்ச்சியோ ஆறுகளோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது குளங்களோ குட்டைகளோ கிடையாது. ஆனா அப்படியேப்பட்ட இடத்துல நீர் வருது, நிற்காம வருது அப்படின்னு சொன்னா மிராக்கிள். உலகமே அசந்து பார்க்கக்கூடிய மிராக்கிள். மாஷா அல்லாஹ். அர்த்தம் சொல்லுங்க. வைது கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது, ரப்பி சொன்னபோதுன்னா துவாவா சொன்னபோது, ரப்பின்னு எனது இறைவா, அப்ப துவா செய்த போது என்னவென்று, இஜ்அல் ஹாதா இந்த நகரத்தை ஆக்குவாயாக, இந்த ஆலயத்தை ஆக்குவாயாக, பலதன் ஆமீனன் அபயம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு பட்டினமாக நகரமாக ஆக்குவாயாக, வாரசுக் மேலும் நீ உணவளிப்பாயாக, அலஹு இதில் இருப்பவர்களுக்கு மின சமராத் கனி வஸ்துகளில் இருந்து, மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் மறுமை நாளின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் யார் ஈமான் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உணவளிப்பாயாக. கால அல்லாஹ் கூறினான், ஒமன் கஃபர மேலும் இவன் நிராகரிப்பானோ ஃபஉமத்தியுஹு கலீலன் சிறிது அவனை நான் சுகம் அனுபவிக்க செய்வேன், சும்ம பின்னரோ அல்தர்ருஹு அவனை நிர்பந்திப்பேன், இலா அதாவின்னார் நரக நெருப்பின் பக்கம் நிர்பந்திப்பேன், வபிஸல் மஸீர் அது செல்லுமிடத்தில் மிகவும் கெட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இவருடைய தமிழாக்கத்தை பார்ப்போமா? மேலும் அந்த காபா வீட்டை மனிதர்களுக்கு ஒன்று கூடும் இடமாகவும் அபயம் அளிக்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கியும் என்பதை நினைவு கூறுவீராக. இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் அதை சுற்றி வருபவர்களுக்காகவும் தவாஃப் செய்பவர்களுக்காகவும் தங்கி இருப்பவர்களுக்காகவும் ருக்கு மற்றும் சுஜு செய்பவர்களுக்காகவும் எனது வீட்டை நீங்கள் இருவரும் சுத்தமாக்கி வைப்பீர்களாக என இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடத்தும் நாம் வாக்குறுதி வாங்கினோம். மேலும் இப்ராஹிம், எனது இரட்சகா, எனது இறைவனே, இதனை அபயம் அளிக்கும் நகரமாக ஆக்கி வைப்பாயாக. இன்னும் இதில் வசிப்பவர்களுக்கு அவர்கள் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளை விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பல வகை கனிகளில் இருந்தும் உணவளிப்பாயாக என்று கூறியது நபியை நீ நினைவு கூறுகிறார். யார் நிராகரித்து விட்டார்களோ வேதனையின் பக்கம் அவரை இழுத்துச் செல்வேன், இன்னும் அவர் செல்லும் இடம் மிக கெட்டது என்று இறைவன் கூறினான். அந்த துவாவுக்கு பதிலாக இறைவன் கூறினான். மாஷா அல்லாஹ். இந்த 2 வசனங்கள், இந்த 2 செய்திகளை நமக்கு விசாலமாக விரிவாக தந்தது. இந்த இடத்துல நம்ம துவா செய்வோம். அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜையும் உம்ராவையும் நசீபாக்குவாய். அல்லாஹ் மர்சுக் அல் ஹஜ்ஜ வல் உம்ரத, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயான்னு சொல்லி மனப்பூர்வமா அந்த இடத்துல நம்ம துவா செய்யணும். செய்திருந்தாலும் இனி அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம தரணும், துவா செய்யணும். எங்கள் அருகில் உள்ள பள்ளிவாசலுக்கு எந்த வழியிலும் சேவை செய்ய எங்களுக்கு உதவி செய்வாயாக. அந்த பள்ளியை கட்டினாங்க, சுத்தம் செஞ்சாங்க, நிர்வகிச்சாங்க, அங்கே வரக்கூடியவங்களுக்கு துவா செஞ்சாங்க. அதுக்காக நம்ம காபாவுக்கு போனால் மட்டும் தான் நம்ம ஏதாவது பணி செய்யணுமா? நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு நம்ம அதை சுத்தம் செய்யக்கூடிய பணியில நம்ம ஈடுபடணும். அந்த பள்ளிக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்களாகவும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அந்த பள்ளியினுடைய கட்டுமான பணிக்காக, விரிவாக்க பணிக்காக, மேம்பாட்டுக்காக, முன்னேற்றத்துக்காக, அந்த பள்ளியில் நடக்கக்கூடிய மதரசாக்கள், மற்ற பணிகள், மற்ற விஷயங்களுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய பங்களிப்பு பொருளாதார ரீதியாக, நேரம் ரீதியாக, எனது முயற்சியின் ரீதியாக எல்லா ரீதியிலும் இருக்கணும். இந்த வசனத்தை படிச்சு இந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். முயற்சி செய்வோம். நான் பள்ளிவாசலுக்கும் அங்கு தொலை வருபவர்களுக்கும் சில நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக வேண்டி முயற்சி செய்வேன். என்னுடைய ஹித்மத், நான் என்ன பணிவிடை செய்ய முடியுமோ செய்வேன். பள்ளிவாசலை சுத்தம் செய்வதிலும் சிறுவர்கள் பள்ளிவாசல் வருவதில் மகிழ்ச்சி ஏற்படுவதிலும் நான் என்ன செய்வேன், செலவு செய்வேன். அதனுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி நான் என்னால் பங்களிப்பு கொடுக்க முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் எல்லா ரீதியிலும். சரி பாருங்க, 2 வசனங்கள். இதுல நிறைய வார்த்தைகள் வந்தது. ருக்கா என்ற வார்த்தை வந்தது. ராக்கியனுடைய பன்மை ராக்கியோன் ராக்கின் என்றும் இருக்கிறது. அதிகமான மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பன்மை என்பது ருக்கவுன், ருக்கு செய்பவர்கள். சரிங்களா? சாஜிதனுடைய பன்மை சுஜூதுன், சாஜிதுன் சஜிதா செய்பவன், சுஜூத் சஜிதா செய்பவர்கள், சுஜூத் செய்பவர்கள். நார் என்பது நெருப்பு, நீரான் என்றால் நெருப்புகள், அதாவது புளூரல் அரபி மொழியில பயன்படுத்தப்படுது. நாரும் நீரானும். ஓகே ஃபைன். வினை சொற்கள் பாருங்க. அஹித, அஹித யஹுது லைக் சமிஅ யஸ்மஉ, யஹத் ஆஹிதுன் மஅஹூதுன் அஹ்துன் வாக்குறுதி அளித்தல், வாக்குறுதி பெறுதல், கட்டளை இடுதல், எல்லா பொருளும் இதுக்கு பொருந்தும். அடுத்தது ஆகிஃபின், ஆகஃப யாகுஃபு, சொன்னல ஆகஃப யாகுஃப் லைக் நஸர யன்சுரு, உகுஃப் தங்கு, ஆகிஃபுன் தங்குபவன், மஅகுஃபுன் உகூஃபுன் தங்குதல், இபாதத்திற்காக வேண்டி ஒதுங்குதல், இபாதத்துக்காக வேண்டி தங்குதல். இருந்து வந்ததா இஅ்திகாஃப, இஅ்திகாஃப் இருந்தான், முஅ்தகிஃப் இஅ்திகாஃப் பவர், இஅ்திகாஃபுன் இஅ்திகாஃபுன் இஅ்திகாஃப் இருத்தல் என்ற வார்த்தை இதுல இருந்து வந்ததுதான் இஹ்தல்ஃப பேட்டர்ன்ல. ஓகே ஃபைன். அப்புறம் வீக் லெட்டர்ஸ் வரக்கூடியதுல அமீன யஅமனு, அமீன யஅமனு, சமிஅ இஸ்ம பேட்டர்ன்ல அமீன யஅமனு அபயம் அளித்தான், இமன் ஈமன் என்று சொல்ல அபயம் அலி, ஆமின்
ஆமினுன் அபயம் அளிக்கக்கூடியவர், மஅமூனுன் அபயம் அளிக்கப்பட்டவர், அம்னுன் அபயம் அளித்தல், அபயம் பாதுகாப்பு, சேஃப்டி எல்லாமே இந்த அர்த்தத்துல தான் வரும். தாயிஃபின் என்று வந்தது என்னுடைய ஃபெயில் என்ன ஞாபகம் இருக்கா? இப்ப நான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி, தாஃப யதூஃபு லைக் கால யகூலு, துஃப் தவாஃப் செய், தாயிஃபுன் தவாஃப் செய்வோன், மதூஃபுன் பிஹி தவாஃப் செய்யப்படுவது, தவாஃபுன் தவாஃப் செய்தல் சுற்றி வலம் வருதல். கலீலன் என்பதற்கு வினைச்சொல் இருக்கு, கல்ல யகில்லு, ضل يضل மர் கல்ல குறைந்தது, யகில்லு குறைகிறது, கில்ல குறை, கலீலுன் குறைவானது, கல்லுன் குறைந்திருத்தல் குறைவாக இருத்தல், பீயிங் லெஸ். ஓகே, தட் இஸ் கல்லுன் மஸ்தர். ஓகே, அப்புறம் மஸீத் ஃபீஹி طهر يطهر علم يعلم மாதிரி இதோட பிராக்டிஸ் பார்த்தோம். தஹீர் முத்தஹிருன் தூய்மை செய்வது, முத்தஹருன் தூய்மை செய்யப்பட்டது, தத்ஹீருன் தூய்மை செய்தல் தூய்மைப்படுத்துதல், கிளீனிங். மத்தஅ மத்தஅ யுமத்திஉ மத்திஅ முமத்திஉன் முமத்தஉன் தம்தீஉன் சுகமளித்தல் சுகிக்க வைத்தல் இப்படி சொல்லலாம். இல்தர்ர யல்தரு, இக்தலஃப யக்தலிஃபு, இல்தர்ர யல்தரு இல்தரிர். ஓகே, நிர்பந்தப்படுத்து, முல்தர்ருன் நிர்பந்தப்படுத்துபவன், ரெண்டுமே தான் ஒண்ணுதான். முல்தர்ருன் நிர்பந்திக்கப்படுபவன், இல்திராருன் கட்டாயப்படுத்துதல் நிர்பந்தப்படுத்துதல். இல்லைன்னா இல்தர்ர யல்தரு அல்தர்ருஹு அவனை நான் நிர்பந்திப்பேன் கட்டாயப்படுத்துவேன் இழுத்துச் செல்வேன் என்று நாம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாயிண்டர் சற்று பெரிய பாயிண்டர் இருந்தனால சற்று கூடுதல் நேரத்தோடு நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய செய்திகள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 18D மாஷா அல்லாஹ். அடுத்து நம்ம 19வது பக்கத்திலிருந்து அதனுடைய செய்தி என்னங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 18வது பக்கத்தினுடைய இறுதி பாயிண்டர் 18D கிராமர் பகுதியை இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் சென்ற அமர்வில் ஆரம்பித்த 4ஆம் ஜோடிகளுடைய வகையை தான் நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? 4வது ஜோடி என்பது ரிலேஷன்ஷிப்பை காட்டக்கூடிய, அந்த பொசசிவ் கேஸை காட்டக்கூடிய முதாஃப் முதாஃப் இலைஹி, அதனுடைய ரஃபா நிலை, நஸப் நிலை, ஜர் நிலைக்கான உதாரணங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் இப்போது நம்ம என்ன செய்ய போறோம், லேர்ன் பண்ண போறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய பேசிக்கான சில அடிப்படைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அரபி மொழி என்பது சர்ஃபை கொண்டும் நஹ்வை கொண்டும் தான் அது உருவாக்கப்பட்டு, அரபி மொழியில் நம்மளுடைய பேச்சு வார்த்தைகளும் சரி, எழுத்துக்களும் சரி, வாக்கியங்களும் சரி, எல்லாமே இருக்கு. ஸோ சர்ஃப்னா என்ன, ஒரு ரூட் எழுத்திலிருந்து பலவிதமான டெரிவேஷன்ஸை கொண்டு வர்றது. இந்த மாதிரி நஹ்வுனா என்ன, வார்த்தைகளை வாக்கியத்தில் பயன்படுத்துவது. அதுல ரஃபா நிலை இருக்கு, நஸப் நிலை இருக்கு, ஜர் நிலை இருக்கு. அந்த அடிப்படைகளோட நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் இது மாதிரி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 4 வகையான பேசிக் சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். என்ன? ஜும்லா இஸ்மியா, முப்ததா கபர். அல்லாஹு கஃபூருன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங். இன்னல்லாஹ கஃபூருன், இன்டீட் அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். கானல்லாஹு கஃபூரன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங். ஓகே, ஜும்லா ஃபெயிலியா, வெர்பல் சென்டென்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஹலகல்லாஹு al-arda, Allah created the earth, Allah பூமியை படைத்தான். இதெல்லாம் பேசிக்கான 4 types of sentence which you have learnt. Alhamdulillah. And then நம்ம 4 வகையான ஜோடிகளை பார்த்தோம். இந்த 4 வகையான ஜோடிகளை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வகையான ஜோடி என்பது ஹர்ஃப் ஜருக்கு பிறகு இஸ்மு ஜர் வரக்கூடியது, ஃபில் அர்தி போன்று. இரண்டாவது வகையான ஜோடி என்பது அட்ஜெக்டிவ் ஆனது, பேர்ச்சொல் பண்பு பேர்ச்சொல், பைச்சொல் கபீருன், ஒரு பெரிய வீடு என்று. சரிங்களா? அடுத்து 3வது வகை ஜோடி என்பது இஸ்மு இஷாராக்கள் பயன்படுத்தக்கூடியது, சுட்டிக்காட்டி பேச்சு, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் பயன்படுத்தக்கூடிய, தாலிகல் பைத்து, தட் ஹவுஸ், அந்த வீடு என்ற சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரியானது. அண்ட் தென் ஃபைனலா தொடர்பை காட்டக்கூடிய பேர்ச்சொற்களுக்கான வாக்கியங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் சென்ற அமர்விலிருந்து, சென்ற பாடத்திலிருந்து. பைத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய வீடு. யாருடைய வீடு? அல்லாஹ்வுடைய வீடு. இந்த மாதிரியானதை நம்ம பார்த்தோம். அதை பல மாதிரியான சென்டென்ஸ்லையுமே நம்ம என்ன செய்யறோம், பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த அட்ஜெக்டிவானதை நம்ம ரஃபா நிலைமையிலும், நஸப் நிலைமையிலும், ஜர் நிலைமையிலும் கூட பயன்படுத்தலாம். எப்படி? ஹாதா பைத்துன் கபீருன், இது பெரிய வீடு. ரா ஜைதுன், ஜைது கண்டான். பைத்தன் கபீரன், பெரிய வீட்டை கண்டான். ஜைதுன், ஜைது இருக்கிறான். ஃபி பைத்தின் கபீரின், பெரிய வீட்டில் இருக்கிறான். இப்படி நம்ம 3 வகையிலையுமே இந்த அட்ஜெக்டிவை
ரஃபா நஸப் ஜர்ல பயன்படுத்தலாம். பைத்துன், பைத்தன், பைத்தின் என்பது ரஃபா நஸப் ஜர்ராக மாறும் பொழுது அதனுடைய அட்ஜெக்டிவும் தன்னால கண்ண மூடிட்டு ரஃபா நஸப் ஜர்ரா மாறிக்கிறோம். அதே மாதிரி தாலிக்க போன்ற இஸ்மு இஷாரா பயன்படுத்துறதுலயும் கூட 3 கேசஸ் இருக்கு. ஹவு இட் இஸ் பைத்துஹு, ஹிஸ் ஹவுஸ் இஸ் தாலிக்கல் பைத், தட் ஹவுஸ், அவனுடைய வீடு என்பது அந்த வீடாகும் ரஃபா நிலைமையில். ரஆ ஸைதுன், ஸைத் கண்டான், தாலிக்கல் பைத்த, அந்த வீட்டை ஸைத் கண்டான். ஸைதுன், ஸைத் இருக்கிறான், ஃபீ தாலிக்கல் பைத், அந்த வீட்டில் ஸைத் இருக்கிறான் என்று ஃபீக்கு பிறகு அல் பைத்தி வந்தது, மஃபூலாக அல் பைத்த என்று வந்தது. சரிங்களா? அதே போன்று ஹபராக வரும் பொழுது அல் பைத்து என்று வந்தது. அல்ஹம்துலில்லாஹ். கடைசி பாடத்தில், சென்ற பாடத்தில் நாம் படித்த ஜோடி 2 வார்த்தைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய, 2 வார்த்தைகள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, இதோடு இது தொடர்பு உள்ளது. அல்லாஹ் உடைய வீடு, முஹம்மதனுடைய சகோதரன், இந்த மாதிரி இந்த உடைய அந்த மீனிங்கை காட்டக்கூடியதுதான் முஸாஃப் முஸாஃப் இலைஹி. அதற்கான பெஸ்ட் அண்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா பைத்துல்லாஹி, அல்லாஹுடைய வீடு என்றதை நம்ம பார்த்தோம். பெரும்பான்மையான பேர்கள் இந்த அமைப்புல தான் வருதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள் அப்துல்லாஹ், அப்துல்லாஹி, நம்ம சொல்லும் போது அப்துல்லாஹி, அப்துல் ரஹ்மானி, அப்துல் ரஹீமி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம எழுதும் போது அப்படிதான் எழுதணும், முழுமையா சொல்லும் போது அப்படிதான் சொல்லணும். ஆனா அப்படி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இறுதி எழுத்தை இறுதி ஹரக்காவை சுக்குனா வச்சு படிக்கிறது தான் அரபு மக்களுடைய வளமை. அந்த அடிப்படையில் அப்துல்லாஹ், அப்துல் ரஹீம், அப்துல் ரஹ்மான், அப்துல் குத்தூஸ், அப்துல் மலிக், அப்துல் ஜலீல், அப்துல் கரீம், அப்துல் அசீஸ் என்று நம்ம சுக்கூனோட சொல்லிக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே முதாஃப் முதாஃப் இலைஹில தான் வரும். அப்துல் கனி, சரிங்களா, ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்றோம்ல, ஹலீஃபத்துல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹ் இப்படிங்கிற பேர் வைக்க, அது முதாஃப் முதாஃப் இலைஹி தான். சரிங்களா? அதே மாதிரி ஷம்சுத்தீன், அதே மாதிரி ரஃபியுத்தீன், இந்த மாதிரி உள்ள பேர்களும் எல்லாமே கிட்டத்தட்ட முதாஃப் முதாஃப் இலைஹி தான். ஓகே, ஃபைன். நசீருத்தீன், நாசிருத்தீன். ஓகே, ஸோ இந்த பைத்துல்லாஹ் அப்படிங்கிறத ரஃபா நிலைமையில சொல்லும் பொழுது முதாஃப் இலைஹி தான் எப்பவுமே ஜர் பெற்றிருக்கும், அல்லாஹி 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 என்று. அந்த முதாஃப் என்பது எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். ஓகேங்களா? பைத்துல்லாஹி, உதாரணத்துக்கு ஹாதா இருந்தா ஹாதா பைத்துல்லாஹி. அடுத்து உதாரணத்துக்கு ரைத்து இருந்தா ரைத்து பைத்தல்லாஹி, ரைத்து பைத்தல்லாஹி. அதே மாதிரி ஹுவ ஃபீ பைத்தில்லாஹி என்று வரும். சரிங்களா? அல்லாஹ்வுடைய வீட்டில். இப்ப இதுலயுமே 3 நிலைகள் என்பது இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம டிபியோட என்ன செய்ய போறோம், சில இந்த மாதிரியான வாக்கியங்களை பிராக்டிஸ் பண்ண போறோம் சென்டென்ஸோட. ஹாதா பைத்துல்லாஹி, இது அல்லாஹ்வுடைய வீடு. திஸ் இஸ் ஹவுஸ் ஆஃப் அல்லாஹ். நஸபுடைய நிலைமையில ரஆ ஸைதுன், ஸைத் கண்டான், பைத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய வீட்டை ஸைத் கண்டான். அடுத்து ஸைதுன், ஸைத் இருக்கிறான், ஃபீ பைத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வீட்டில் ஸைத் இருக்கிறான், பள்ளிவாசலில் ஸைத் இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம இப்படிதான் சொல்லுவோம். அப்போ இந்த பைத் எனக்கூடிய முதாஃபே முதல் சென்டென்ஸ்ல ரஃபா நிலையில் இருந்தது. அதே அந்த முதாஃப் அடுத்த வாக்கியத்தில் நஸப் நிலையில் இருந்தது மஃபூல் என்பதால். அடுத்த வாக்கியத்தில் மஜ்ரூர் என்பதால் ஜருடைய நிலையில் அது இருந்தது. ஓகே, அதே மாதிரியான வேற எக்ஸாம்பிள் ரப்புல் அர்தி, பூமியின் இறைவன். ஓகேங்களா? நான் சென்ற பாடத்துல சொன்னல, குலௌது ரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைவன், மலிக்கின் நாஸ், மனிதர்களின் அரசன், இலாஹின் நாஸ், மனிதர்களின் வணக்கத்திற்குரியவன். இந்த மாதிரி முதாஃப் முதாஃபிலே நிறைய வருதுல. ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமியினுடைய இறைவன், மாலிகுல் முல்க், இப்படிலாம் நம்ம வர்றது எல்லாமே முதாஃப் முதாஃபிலே தான். ரப்புல் அர்தி, ரப்புல் அர்தி எப்படி சொல்லணும், ரப்புல் அர்தி, ரப்பல் அர்தி, ரப்பில் அர்தி. இந்த மாதிரி பூமியினுடைய இறைவன், பூமியினுடைய இறைவன், பூமியினுடைய இறைவன். ஓகே, இது 3 நிலையிலுமே வரும். பிராக்டிஸ் பண்ணலாமா? அல்லாஹு ரப்புல் அர்தி, அல்லாஹ் பூமியினுடைய இறைவன். ரஃபா நிலைமையில அஅ்புது, அஅ்புது ஐ வர்ஷிப், நான் வணங்குகிறேன். யாரை? ரப்புல் அர்தி நான் சொல்ல முடியும், அதாவது பூமியினுடைய இறைவனை. இந்த தமிழ் மொழியில ஐ அப்படின்னு வரும்போது அது மஃபூல் ஆயிரும். அப்ப அதனுடைய ஹரக்கா என்னவா இருக்கும்? நஸபா இருக்கும். அப்ப அஅ்புது நான் வணங்குகிறேன், ரப்பல் அர்தி பூமியினுடைய இறைவனை நான் வணங்குகிறேன். ஐ வர்ஷிப் தி லார்ட் ஆஃப் தி எர்த். மாஷாஅல்லாஹ். பாதித்த போது when it is affected. ஓகே, அஊது ஐ சீக் ரெஃப்யூஜ், அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பி கொண்டு, யாரை கொண்டு? பி ரப்பில் அர்தி பூமியினுடைய இறைவனை கொண்டு, இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்கிறோம். அப்போ பி வந்த பிறகு ரப்ப எனக்கூடிய முதாஃபே மஜ்ரூர் ஆகிவிட்டது. அஅ்புதுக்கு பிறகு மஃபூலாக முதாஃபே நஸபாக இருந்தது. அல்லாஹு எனக்குடைய முப்ததாக்கு பிறகு ஹபராக வரக்கூடியது ரஃபா நிலைமையில் இருக்கிறதுனால ரப்புல் அர்தி என்று வந்தது. ஸோ ரப்புல் அர்தி, ரப்பல் அர்தி, ரப்பில் அர்தி என்று 3 நிலைகளிலும் அது
தனது நிலைமை காட்டுகிறார். ஆனால் அறுது எனக்கூடிய முதாஃப் இலையினால தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதாஃப் அவன் நசபா, அவன் ரஃபவா இருக்கட்டும், அவன் நசபா இருக்கட்டும், அவன் ஜர்ரா இருக்கட்டும், எனக்கு எந்த பொருட்டும் கிடையாது. அவன் எப்படியே இருந்துட்டு போட்டோம். அதாவது முதாஃப் இலைஹி பேசுது, நான் பேசல. முதாஃப் இலைஹி இப்படிதான் பேசும். ஆனா சிஃபத் இப்படி பேசாது. சிஃபத் என்ன சொல்லும்? என் எஜமா மௌசூஃப் எப்படி இருக்காரு? அவர் ரஃபானா நானும் ரஃபா, பைத்துன் கபீருன். அவர் நசப்னா நானும் நசபாக்கும், பைத்தன் கபீரன். அவர் ஜர்னா நானும் ஜர்ராக்கும், பைத்தின் கபீரின் அப்படின்னு சொல்லிட்டு அது அதே மாதிரி ஆக்ட் பண்ணும், வேஷம் போடுவோம். சரிங்களா? அது வந்து அட்ஜெக்டிவ் சிஃபத்தினுடையது. முதாஃபிலையை பொறுத்த வரைக்கும் அது என்ன தெரியுமா? நீ என்னமோ இருந்துட்டு போ, நான் மஜ்ரூர் தான்ப்பா அப்படிங்கிற அடிப்படையில் ரப்புக்கு பிறகும் அறுதி தான், ரப்பக்கு பிறகும் அறுதி தான், ரப்பிக்கு பிறகும் அறுதி தான். இதோட என் நிலைமை நான் மஜ்ரூரா இருக்கிறது தான் என்ற நிலையில அது மஜ்ரூராக இருந்துட்டு போயிடும். நீ சாப்பிட்றே இல்லையோ, எனக்கு சாப்பாடா போடு அப்படிங்கிற அடிப்படையில் நான் மஜ்ரூரா இருந்துப்பேன், நீ எப்படி வேணா இருந்துக்கங்கிற அடிப்படையில அது இருந்துக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். குரானிக் எக்ஸாம்பிள்ஸ். மாஷா அல்லாஹ். குரானில் இருந்து உதாரணங்கள். அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி, அல்லதீன அத்தகையவர்கள், யன்குதூன் அவர்கள் உடைக்கிறார்கள், மீறுகிறார்கள், முறைக்கிறார்கள். எதை? அஹ்தல்லாஹி அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை. ஓகேங்களா? இந்த பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஃபெயில் ஒரு வாக்கியத்தை சொல்லி ஆப்ஜெக்டா ஒன்று சொல்லும் போது எதை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற இடத்துல ஒரு ஆன்சர் சொல்றீங்கன்னா அது மஃபூலா தான் இருக்கும். உடைக்கிறார்கள் அப்படின்னா எதை, என்ன, எதை அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலே மஃபூல் தான். அப்ப மஃபூல்ங்கிறது எப்பவுமே ரஃபால இருக்காது, நசப்ல தான் இருக்கனால அல்லது நன்குதூன அஹ்தல்லாஹி என்ற வரும். அந்த ஒரு நாலேஜையும் நீங்க இந்த இடத்துல பெற்றவர்களாக இருக்கணும், நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ அஹ்தல்லாஹி, அஹ்த் என்பது முதாஃப், இந்த இடத்துல அது மஃபூல்னால நசபா இருக்க வேண்டியது. அதுக்கு பிறகு கூடிய முதாஃபிலை நீ என்னவாவோ இருந்துக்கோ அது என்னதான் சொல்லும்? நான் மஜ்ரூர் தான். அஹ்தல்லாஹி அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை அவர்கள் மீறுகிறார்கள், முறிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஓகே. அதே மாதிரி இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த் அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? இன்னி நிச்சயமாக நான் அஅலமு அறிகிறேன். இப்போ என்ன கேள்வி கேட்பீங்க? எதை அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்களா? அப்ப எதைங்கிற கேள்வி கேட்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? மஃபூலா இருக்கும். மஃபூலுக்கான அடையாளம் என்னது? நசபா இருக்கும். இதையும் இந்த இடத்துல நான் திரும்ப பதிவு செய்யறேன். சரிங்களா? இதுலயும் நீங்க வீக்கா இருக்க கூடாது. ஓகே. சோ அதனால கைபு என்று வருகிறது, இங்கே கைபு என்று வராது. ஓகே. சோ டிஃபால்ட்டா ஒரு முப்ததா கபர் வரும்போதோ ஒரு ஃபெயிலுடைய ஃபாயில் வரும்போதோ அது ரஃபாவுடைய நிலைமையில் இருக்கும். கைபு என்று அஹது என்று அது இருக்கலாம். ஆனால் எதை என்ற கேள்விக்கான ஆன்சராக ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா இல்லாம ஆப்ஜெக்டா இருக்கும்போது it is affected நம்ம சொல்லுவோம். when it is affected it will be in the state of nasab. so ghaibas samawati wal ard. ஆனா முதாஃப் இலைஹி எப்படி இருக்கும்? மஜ்ரூரா தான் இருக்கும். ஒரு முதாஃப் இலைஹி வந்து வாவ் போட்டு அடுத்த முதாஃப் இலைஹி வருது. அதுக்கு பிறகு 10 முதாஃப் இலைஹி வந்தாலும் அந்த 10 முதாஃப் இலைஹி என்னதான் சொல்லும்? மஜ்ரூர் மஜ்ரூர் மஜ்ரூர். ghaibas samawati wal ard, வானங்கள் மற்றும் பூமியினுடைய மறைவானவற்றை நிச்சயமாக நான் அறிகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ். ஓகேங்களா? மின் ஷர்ரில் வஸ்வாசி. அப்போ மின் என்பதில் இருந்து, ஷர்ரில் வஸ்வாசி ஊசலாட்டத்தை உண்டாக்குபவனுடைய தீங்கில் இருந்து. ஓகே. அப்ப ஷர் என்பது முதாஃப், அல் வஸ்வாஸ் என்பது முதாஃப் இலைஹி. ஓகேங்களா? முதாஃபுக்கு ஏன் இங்க கஸ்ரா வழங்கப்பட்டது? ஜார் வந்தனால மஜ்ரூராக கஸ்ரா வழங்கப்பட்டிருக்கு. மின் ஷர்ரில் வஸ்வாசி, ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவதனுடைய தீங்கு, அவனுடைய தீங்கில் இருந்து என்ற பொருள். அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு உதாரணம் தான். மனிதர்களுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடினேன் என்று நபி நீர் கூறுகிறார். ரப் என்பது முதாஃப், அன்னாஸ் என்பது முதாஃப் இலைஹி. முதாஃபைய மஜ்ரூரா இருக்கு, பி எனக்கூடிய ஹுருஃபுல் ஜர்ருக்கு பிறகு அது மஜ்ரூரா தான் இருந்தாகணும். அதனால அதுவும் மஜ்ரூரா இருக்கு. அடுத்து அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இதுல பாருங்க அஸ்ஹாபில் ஃபீலி, யானையினுடைய படையினர்கள். யானை படையினர் என்று நம்ம சிம்பிள் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கிறோம். யானையினுடைய படை என்று பொருள், யானைப்படை. அப்போ அஸ்ஹாபுல் ஃபீல் என்று அது தம்மாவாக ஏன் வரல? பி எனக்கூடிய ஜாருக்கு பிறகு பி அஸ்ஹாபில் ஃபீலி. ஃபீலி என்பது மஜ்ரூராக இருக்கு பிகாஸ் ஆஃப் பீயிங் முதாஃப் இலைஹி. அஸ்ஹாப் என்பது ஏன் மஜ்ரூர்? அது பி எனக்கூடிய ஜர்ருக்கு பிறகு, ஹுருஃபுல் ஜர்ருக்கு பிறகு. ஓகே. இது முதாஃப் முதாஃப் இலைஹி தான். அதே மாதிரி வரைதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. ஓகே. மக்களை நீர் காண்பீர், யதுகுலூன் அவர்கள் நுழைபவர்களாக, நுழையும் நிலையை நீர் காண்பீர். எதில்? ஃபீ தீனில்லாஹி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில். ஃபீக்கு பிறகு தீன் எனக்கூடிய முதாஃப் மஜ்ரூர், முதாஃப் இலைஹி அல்லாஹ் மஜ்ரூர், அஃவாஜன் கூட்டம் கூட்டமா, in crowds. You see the people entering into the Islam in crowds, in troops. மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தை அல்லாஹ்வுடைய கிருபையால நாம் என்ன செஞ்சிட்டோம்? நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து 19வது பக்கத்தினுடைய செய்திகளை கொண்டு நாம் சந்திக்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக்
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.